இங்கே இந்த பையன் ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணிட்டு நைட் ஆனால் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இவன் தான் வேலை பார்த்து அவங்க அம்மா காசெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் வேலை செய்கிற ஃபேக்ட்ரியில் அவங்க ஓனரோட ரூம்குள்ளே பாத்ரூம் போகிறதுக்காக போயிட்டு வந்தவன், யார் ரூம்குள்ளே நீ எந்த தைரியத்திடா உள்ளே போகும்னு சொல்லிட்டு அவனை அது எல்லாரும் மட்டும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவன் அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட போய் அழுகுறானா, இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு. வேலைக்கு போகலாம் நம்மளுக்கு எப்படா காசு கிடைக்கும், உனக்கு படிப்பறிவும் கிடையாதுன்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஒரு நாள் ஒரு கேட்டரிங் வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு பாராட்டு விழா நடக்குது. ஒரு பையன் வந்து ஐஐடியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கான்னு சொல்லி தான் அவனுக்கு பாராட்டு விழா நடந்திருக்கும். அவங்ககிட்ட போய் இவன் பேசுகிறான், நீங்கள் பெரிய ஆள் தான், ஐஐடியிலே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கீங்களே, எந்த கோச்சிங் சென்டர் போனீங்கன்னும் போது, கோச்சிங் சென்டரா நான் போகலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அலெக்ஸ் சார் தான் வந்து இந்தியா லெவலில் எல்லாருக்குமே ஆன்லைனில் கம்மி ஃபீஸில் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். இதை பார்த்த உடனே இதை பார்த்தே நம்ம படிக்கலாமேன்னு சொல்லிட்டு இவனும் கையில் இருக்க காசெல்லாம் சேர்த்துட்டு தினமும் படிக்க ஆரம்பிக்கிறான். ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸு வந்து போதைப் பொருள் யூஸ் பண்ணலான்னு கூப்பிட்டா கூட இல்லைடா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்னரும் படிப்புனே சுற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து இந்த ஐஐடி எக்ஸாமுக்கே வந்து அப்ளை பண்ணியிருந்திருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வச்சுருக்க போதைப் பொருளை வந்து தெரியாமல் கீழே தட்டி விட்டுருவான். அந்த போதைப் பொருளோட ஓனர் வந்து இந்த பையனை போட்டு அடித்து குப்பை மேட்டில் தூக்கி போட்டு போயிடுறான் கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனை வண்டியில் கூப்பிட்டு போய் எக்ஸாம் நாள்லேயே விட்டுடுறாங்க. இவன் அழுக்கும் குப்பையுமா உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு வர்றான். இன்னொரு பக்கம் அலெக்ஸ் சாரை காட்டுறாங்க. அவர் வந்து அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே சம்பளம் கம்மியாக இருக்குன்னு வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பாட்காஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் பழைய ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படித்து பெரிய ஆளானவங்கலாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு பையனை கூப்பிட்டுருக்காரு. இந்த பையனுக்கு ஐஐடி எக்ஸாம்லேருந்து ரிசல்ட் வந்துடுது. இவன் பாஸ் ஆகிறான். ஆனால் ரேங்க் ரொம்ப கம்மியாக இருக்கான். போன இடத்துல எல்லாமே ஸ்காலர்ஷிப் கேட்பாங்க. எப்படியாவது காசு ரெடி பண்ணணும், 4 லட்ச ரூபா ஆகும், நான் படிக்க போகலாமான்னு அம்மா சொல்லும் போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ போடான்னு சொல்லிடுறாங்க. இவன் போகிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் கையில் விழுந்து பார்க்குறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னா இவன் தான் வந்து அவங்க ஊரில் இருந்தே முதல் தடவை ஐஐடியில் பிளேஸ் ஆகிருப்பான்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அம்மாலாம் சேர்ந்து எல்லாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கியிருப்பாங்க. இவனை முதல்ல அடித்த ஃபேக்ட்ரி ஓனரே நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் படிக்க போயிருக்கானேன்னு சொல்லி 2 லட்ச ரூபா காசு எடுத்துட்டு கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இவனுக்கு சீட்டும் கிடச்சி படிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ அலெக்ஸ் சார் உட்காந்துருக்க பாட்காஸ்ட்டில் காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் இந்த பையன் தான் உட்காந்துருப்பான். அவன் வந்து ஐஐடியில் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் நல்ல சேலரியோட உட்காந்துருப்பான். இது எல்லாமே உங்களால் தான் முடிஞ்சது. நீங்கள் எனக்கு கம்மி ஃபீஸை சொல்லி கொடுத்தீங்க ஆன்லைனில். இதை வந்து அவங்களுக்கு திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் இன்ஸ்டியூட்லேயே வந்து நான் டீச்சராக ஜாயின் பண்ணலாமா, நானும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்ன உடனே இதை கேட்ட அலெக்ஸ் சாரும் கண் கலங்கி போயிடுறாரு.